நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் பிரவீன் பூர்வாரத்தோட ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி அப்படின்னு பார்த்துலாம், எது நீங்கள் முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பரில் ராஷ்டிரபாஷா பிரவீன் பூர்வாரத் பேப்பர் 1. இதில் ஃபஸ்ட்டு கிங்கின் தீன் அவதாரணம் की सप्रसंग व्याख्या कीजिए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 மார்க்கு. தீன் 3 எழுதணும். எனி 3 வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் டோட்டல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் படிக்கணும், லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் செப்டம்பர் 21 எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் எதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும், எதை படிக்க வேணாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எனி 3 தான் படிக்கணும். இப்போ நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து லேர்ன் 1 to 8 ஆஃப் போர்ஷன் படிக்கணும். அதாவது மொத்தம் டோட்டல் எவ்வளோ லெசன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டோட்டல் உங்களுக்கு 7 லெசன் இருக்குது ஃபஸ்ட்டு பேப்பரில். இப்போ இதில் 15th இருக்குது. 15ல் நீங்கள் படிக்க வேண்டியது 8th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக 8 லெசன் படிங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து 9லேருந்து 15 வரைக்கும் படிங்க. அப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனி 3 அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிக்கிறதுக்கு, அந்த 15 லெசன் படிக்கிறதுக்கு ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, இல்லை செகண்ட் ஹாஃபில் உள்ள எல்லா இஆர்சியும் படிங்க. எந்த இஆர்சி லாஸ்ட் ப்ரீவியஸில் வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ பார்ட் 4 பாருங்கள். 4ல் எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டாங்க. இது வந்து நான் சரவணா கைடில் இருந்து உங்களுக்கு பேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கைடு ரெஃபர் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்ட் 4ல் ஃபஸ்ட்டு இஆர்சி வந்து ஆல்ரெடி கேட்டாங்க ப்ரீவியஸ் இயர். இது சரவணா கைடோட ரெஃபரன்ஸ் நம்பர், பேஜ் நம்பர் கொடுத்துருக்குறேன் நான். இங்கே என்கிட்ட அதுதான் இருக்குது. அதனால் இதுதான் சரவணா கைடு. இந்த கைடோட ரெஃபரன்ஸ் தான் நான் எடுத்து பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கைடில் படித்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த எக்ஸப்ட் 1 நீங்கள் படிக்க வேண்டாம். இதில் பார்ட் 2லையும் எக்ஸப்ட் 1 அந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன் ஒன்று ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் படிங்க, இல்லை 8th லெசன்லேருந்து 15 வரைக்கும் படிக்கணும். இந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எனி 3 நீங்கள் ஃபுல் லெசன் படித்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் படிச்சுட்டு நீங்கள் தரவாக வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனி 3 அட்டன் பண்ணிடலாம். 15 மார்க்கு. செகண்ட் ரோமன் பாருங்கள். செகண்ட் ரோமன் என்ன கேட்டிருக்காங்க फर्स्ट पेपर पाठ्य पुस्तक के आधार पर किसी एक पर விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே. ஒரு கட்டுற மாதிரி வரையணும். இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம என்ன பண்ணணும், டீட்டெயிலாக எழுதணும். 16 மார்க் இதுக்கு. 2 கொடுத்து 2லேருந்து ஏதாவது 1 எழுதணும். அதுவும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க லெசன் ரிலேட்டடாக தான் எழுதணும். ஓகே, இப்போ மைதிலி சரண் குப்தா எழுதியிருக்காங்களா, இங்கே கேட்டிருக்காங்கன்னா அவங்கள ரிலேட்டட் பாபுக்கி குடியானா நம்மளுக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக தான் எழுதணும். இப்போ இதில் ப்ரீவியஸாக நான் கேட்டிருக்க கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு நான் வந்து இதில் வீடியோவோட அட்டாச் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு. இந்த வாட்டி நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள். எக்ஸப்ட் பார்ட் 2 பாபுக்கி குடியாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்துருச்சு. பேஜ் நம்பர் 71 வந்துட்டு அதை படிக்க வேண்டாம். 10 வந்துருச்சு. நயே மெஹமான் அதுவும் கேட்டாங்க. இந்த 2மே கேட்டாங்க. அப்போ இந்த 2 நீங்கள் படிக்காமல் நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது லெசன் 1 and 3 and 3லேருந்து 8 வரைக்கும் படிக்கணும். புரியுதா? இப்போ 1 3 and 8ன்னு படிச்சுக்கூடாது. 1 3 4 5 6 7 8. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் போய் எடுப்பாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு எஸ்ஸே எடுத்துருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 2 விட்டுருங்க. இந்த 2 ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 8ல் நீங்கள் கொஞ்சம் ஓரளவு தரவு பண்ணிடுங்க. ஏன்னா 2 கொடுத்து 1 எழுதணும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக 8ஐயுமே நீங்கள் தரவு பண்ணணும். அதில் 1 விட்டுருங்க. 7 எஸ்ஸே நீங்கள் படித்தாகணும். थर्ड रोमन पठित पुस्तक के आधार पर किसी एक पर विवेचनात्मक लेख लिखिए. இதுவும் அதே மாதிரி தான், சேம். இதுக்கு 15 மார்க்கு. 2 கொடுத்துருக்காங்க. 2ல் எனி 1 எழுதணும். ஓகே, இதுவும் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. பார்ட் 2 சமை காட்டினே வாலே கேட்டாங்க. அதில் பேஜ் நம்பர் 120. ஓகேவா? இதை விட்டுருங்க. அண்ட் எக்ஸப்ட் பார்ட் 10ல் சாகித்யக்கி மகத்தா. ஓகே, இது பேஜ் நம்பர் 181. இது இந்த கைடில் தான். உங்கள் கைடில் நீங்கள் படிக்கிற மெட்டீரியலில் வேறு பேஜ் இருக்கும். சரவணா கைடு பேஜ் தான் நான் போட்டிருக்கேன்.
லேம். இதில் இப்போ படிக்க வேண்டியது நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டியது 1 and 2 செகண்ட் ஒன் கேட்டாங்க. போன டைம் இங்கேயும் செகண்ட் டேஸே கேட்டாச்சு, இங்கேயும் செகண்ட் டேஸே கேட்டாச்சு. அப்போ 1 3 4 5 6 7 இங்கே 7 கேட்டாங்க. இதில் நீங்கள் இந்த வாட்டி என்ன படிக்கணும் இங்கே 7 8 இங்கே 7 வரைக்கும் படிச்சுட்டா போதும். ஓகேவா? 1 3 4 5 6 7 இவ்வளவும் படிக்கணும். தேர்ட் ரோமனுக்கு நீங்கள் பேஜ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒவ்வொன்றுமே தனித்தனியாக இருக்கும். இப்படி இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுலேருந்து தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம், இந்த 2 பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. நீங்கள் ரொம்ப எங்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு தெரியாது. நவீன், கத்திய, சைனிகா இதுலேருந்து ஃபஸ்ட்டு 2 ரோமன் வருது பாருங்கள். ஓகேவா? இப்போ தேர்ட் ரோமன் வந்து அதுக்கும் அடுத்த இதில் வரும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இதுக்கும் அடுத்ததில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் உங்களுக்கு படிக்க முடியும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக வந்து புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், அப்பப்போ வந்து திறந்து பாருங்கள். அப்போ தான் வந்து எங்கே இருக்குது, எங்கே வந்து நம்மளுக்கு லெசன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஓரளவு புரியும். எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பருக்கே அத்தனை டாபிக் இருக்குது. எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். எல்லா டாப்பிக்லேயுமே பாதி போர்ஷனாக படித்தா தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ தேர்ட் பார்த்தாச்சு. அண்ட் ஃபோர்த்து பர்ணத்த யா பட்டார்க் கா சரித்திர சித்திரன் கீஜியே. இவங்களை பற்றி நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் பண்ணணும். இதில் வந்து 2 கொடுத்து எனி 1 யா கொடுத்துருக்காங்க. அல்லது இந்த பர்ணத்தை எழுதணும். இல்லைன்னா என்னது பட்டார்க் இவங்களை பற்றி நீங்கள் எழுதணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று. இப்போ இதில் நம்மளுக்கு ப்ரீவியஸாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதெல்லாம் படிக்கணும் பாருங்கள். லெசன் 1 2 3 1 2 3 வந்து கேட்டாச்சு. 4 5 இல்லை இந்த 4 படிங்க. அதர்வைஸ் 5 6 7 படிக்கணும். ஓகேவா? ஒன்று இந்த 4 இல்லை 5 6 7 அப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் இல்லை செகண்ட் ஹாஃப் அப்படி படிங்க. இது லெசன் 1ல். அதே லெசன் 2ல் பாருங்கள். 1லேருந்து 6 வரைக்கும் படிங்க. லெசன் 2ல் 1லேருந்து 6 வரைக்கும் டோட்டலாக படிக்கணும். இல்லை அப்படின்னா 6லேருந்து பேக் சைடு செகண்ட் ஹாஃப் 6th to 11th வரைக்கும் இந்த மாதிரி பிரித்து படிக்கணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள். ஸ்கந்தகுப்த பர்ணதத்த. ஓகே, பேஜ் நம்பர் இது கொடுத்துருக்கேன். இந்த 2மே வந்து ஆல்ரெடி கேட்டாங்க. அப்போ இது இல்லாமல் நீங்கள் இது படிக்கணும். நெக்ஸ்ட் ரோமன் பாருங்கள். 5th ரோமன் தயானத் யா ரமேஷ் பாபு கா சரித்திர சித்திரன் கீஜியே. இது 15 தான். நீங்கள் வந்து விசாரத் பூர்வாரத்துலேருந்தே நீங்கள் வந்து ரொம்ப என்ன எழுதுவீங்க, பிக் கொஷின் தான் ரொம்ப இருக்கும். ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து இஆர்சி வந்து மட்டும்தான் இருக்கும் 5 மார்க்கு. மற்ற எல்லாமே என்னவாக இருக்கும் 15 மார்க்கு 10 மார்க் கொஷின்ஸ் தான் நீங்கள் எழுதுவீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமானது தான். அதனால் அதே மாதிரி தான் இது வந்து கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷினுக்குமே அதிகமான மார்க்கு. அதனால் நல்லா படிக்கணும். ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்து இதில் யாரை எழுத போகிறீங்க, 2 கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க, 2 கேரக்டர் நேம் கொடுத்துருக்காங்க. அதை யாராவது ஒருத்தரை பற்றி நீங்கள் எழுதணும். இதில் ப்ரீவியஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதை கேட்டு அதாவது ஜால்பாவும் தயானத்தும் கேட்டாங்க. இதுலேயும் அதே கேட்டிருக்காங்க தயானத்து. அதே மாதிரி இதில் வந்து ப்ரீவியஸ்லேயே தயானத் ஜால்பா 2மே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 2 நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது லெசன் 1 2 4 5 இல்லை 5 6 7. அதே மாதிரி லெசன் 2லேருந்து அதாவது போர்ஷன் வந்து 2 பிரிவாக இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பிரிவாக இருக்கணும். அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு. அதனால் ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் இது பாருங்கள். இந்த இதில் இந்த 4 படிக்கணும், இல்லை இந்த 3 படிங்க. அதர்வைஸ் அதுவும் படிக்கணும். அண்ட் லெசன் 2ல் 1லேருந்து 3 வரைக்கும் 4லேருந்து 6 வரைக்கும். அப்போ தான் இதுலேருந்து இது ஃபுல்லாக இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் படிங்க. இதில் படிச்சிட்டிங்கன்னா 1 கேட்பாங்க. எப்படியும் எனி 1 வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்பாங்க. இந்த லெசன் 2லேருந்து இன்னொன்று கேட்கலாம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ பார்ட் 1ம் 4ம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒமிட் பண்ணிவிட்டு பார்ட் லெசன் 1லேருந்து இதெல்லாம் படிங்க. அண்ட் லெசன் 2லேருந்து இதெல்லாம் படிங்க. ஓகேவா? அடுத்தது 6th படித் புஸ்தக के आधार पर किन्हीं 3 पर டிப்பணியாம் லிக்கியே. இது வந்து நீங்கள் எல்லாமே படிக்கணும். இதுவும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிச்சுக்கோங்க. 2 பிரிவாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த பக்கம் பாருங்கள். இது ஃபுல்லாக 4மே வந்து
செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 4ம் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்பாங்க. அப்போது நீங்கள் எழுத வேண்டியது எத்தனை தான் எழுத போகிறீங்க? 3 தான் எழுதணும். அப்போது ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் படிங்க, இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் வந்து படிங்க. ரெண்டையுமே நீங்கள் போட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப படிக்கும் டைமும் இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதிலே வந்து ஒரு 2 போர்ஷனாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது 2லேருந்துமே 8 கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஒரு இதுலேருந்து 4 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று படிச்சிட்டிங்க, ஒரு இதில் ஃபுல்லாக தரோவாக எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 வந்து அதில் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள். இதுலேருந்து 4 கேட்பாங்க. இந்த டிப்பனி இருக்குது பாருங்கள். இந்த டிப்பனிலேருந்து 4 கேட்பாங்க. இதுக்கு பின்னாடி டிப்பனி இருக்குது, அதுலேருந்து 4 கேட்பாங்க. டோட்டலாக வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்தும் 4 கேட்பாங்க. மொத்தம் 8 கேட்பாங்க. 8ல் நீங்கள் வந்து 3 தான் எழுதணும். ஓகேவா? 3 அட்டன் பண்ணணும். அப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். எது கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. இப்போ ராஜ்ய பாஷா, ராஷ்டிர பாஷா, ஹிந்தி பாஷா, இதெல்லாம் பேஜ் நம்பர் 34 இருக்குது. இது சரவணா கைடில். இது எல்லாமே கேட்டாங்க. அடுத்தது பாருங்கள், ரங்கா துனியா, பேஜ் நம்பர் 62 இருக்குது. அதுவும் கேட்டாங்க. அண்ட் இங்கே தக்ஷின் கி கங்கா கோதாவரி, பஞ்சவட்டி, இது எல்லாமே கேட்டாங்க. பஞ்சவட்டி பேஜ் நம்பர் 119. ஜீனே கி கலா நாரி கா தியாக், பேஜ் நம்பர் 117 இருக்குது. 172. ஓகே. சவினாக், பேஜ் நம்பர் 324. இந்த 4 வந்து உங்களுக்கு பின்னாடி அப்படியே இருக்கும் பாருங்க. 378. இந்த 4 வந்து உங்களுக்கு இதுலேருந்து கேட்பாங்க. இந்த கபன் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து தான் இந்த 4 லாஸ்ட்டு 4 வந்து இதுலேருந்து கேட்டிருப்பாங்க. இந்த டிப்பனி இருக்குது பாருங்கள், இங்கேருந்து கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த 6 படிச்சிட்டிங்கனாலும் நீங்கள் 3 என்ன பண்ணிடலாம்? அட்டன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த 6ல் நீங்கள் எதெல்லாம் வந்திருக்குதோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி கூட படிச்சிருங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வர்றது வந்துடும். மொத்தம் 6 இருக்குது. இப்போ இதிலே 4 கேட்டாங்க. அப்போ இது கூடவே நீங்கள் சேர்த்து படிக்கணும். ஏன்னா இதுலேருந்தே மேக்ஸிமம் 4 கேட்பாங்க. அப்போ இதில் வந்து இதை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி வந்து உங்களுக்கு 2 தான் இருக்கும். அப்போ அந்த 2 மட்டும் நம்ம கேட்பாங்களா அப்படின்னு நமக்கு கேட்க முடியாதுல்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கும்போது இது கூடவே நீங்கள் இந்த இதில் மட்டும் சேர்த்துக்கோங்க படிக்கும்போதே. இதில் 6 இருக்குது. இந்த 4 எஸ்ஸே நீங்கள் படிச்சுக்கோங்க. 4 டிப்பனி நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றை வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் வந்து இப்போ இதில் இந்த 6ல் 4 2 இருக்குது பேலன்ஸு. அந்த 2 கூட 2 எஸ்ஸே வந்து 2 டிப்பனி நீங்கள் கூடுதலாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் கேட்டுடலாம், இது மொத்தமே 6 தான் இருக்குது, இந்த 6லேருந்தே 4 கேட்டாங்கன்னா இந்த நீங்கள் 6 தடவை பண்ணிட்டீங்கனாலே 3 கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 3 அட்டன் பண்ணால் 15 மார்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 3 8 மார்க் உங்களுக்கு. அப்போ 3 24 மார்க்கு, 8 மார்க் ஒரு டிப்பனிக்கு. அப்போ எவ்வளோ டீட்டெயிலாக படிக்க முடியுமோ இந்த 6ல் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 6 முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 அட்டன் பண்ணி 24 மார்க்கு. ஓகே, 24 மார்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் கபன்லேருந்து. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பேப்பர், இது முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேப்பர் பாருங்கள். செகண்ட் பேப்பர் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது किन्हीं के पूर्व मध्यकाल की भक्ति धाराओं की विशेषताओं पर प्रकाश डालिए अथवा அல்லது नाटक के विकास पर विस्तारपूर्वक விவேச்சன் கீஜியே. இந்த மாதிரி இந்த கொஷின் இல்லை இந்த கொஷின் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இப்போ இதில் ப்ரீவியஸில் நான் கொடுத்துருக்க கொஷின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். எக்ஸப்ட் ஹிந்தி சாகித்யக்கா சங்கேஷ் பர் இதிகாஸ் இது கேட்டாங்க. ஓகே, இனி அதுனிக்கால்னு இருக்கும் பாருங்கள், அதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 2 கொஷின் கேட்டாங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். இதில் படிக்க வேண்டியது 1லேருந்து 8 இல்லை 9லேருந்து 16. ஏன்னா 2 தான் கேட்பாங்க. ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்க அண்ட் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஷின் வரும். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது ஏதாவது ஒன்று எழுத போகிறோம், ஒன்று தான் எழுதணும். அப்போ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், 8 லெசன் இங்கே தரவு பண்ணி வைக்கணும். 8 எஸ்ஏஸ் நீங்கள் வந்து தரவு பண்ணி வச்சாதான் அங்கே வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுதான் செகண்ட் பேப்பரில் ஸ்டார்டிங் பாருங்கள். அதுனிக் கால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 16 கொடுத்துருக்காங்க. இந்த 16ல் 18 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 18 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டினும் படிக்கணும். இங்கேருந்தே வரும் பாருங்கள் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. இந்த 20 இருக்குது பாருங்கள்.
20 கொஷின்ஸ் இருக்குது. 20ல் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 10 படித்தாதான் 1 அட்டன் பண்ண முடியும். அடுத்த 10 இல்லைன்னா இந்த 11லேருந்து இந்த 20 வரைக்கும் 1 இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது இல்லைன்னா இது அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக 1லேருந்து 20 வரைக்கும் படித்து ஆகணும். அதுலனா ஃபஸ்ட்டு 10 படிச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு கொஷின் வரும், அடுத்து 1லேருந்து இதில் ஒரு கொஷின் வரும். அடுத்தது எக்ஸப்ட் ரெண்டாவது வந்து பாருங்கள், ஹிந்தி சாகித்யக்கு சங்கேஷ்ப இதிகாஸ். இன்னொன்று வந்து ரெண்டாவதும் அதே ரோமன் தான், அதுலேயும் 2 கொஸ்டின் கொடுத்து இது அல்லது அப்படி தான் கேட்பாங்க. சாகித்ய சாக்கா கே कवियों में तुलसीदास का स्थान निर्धारित कीजिए. तुलसीदास பற்றி எழுதணும். இல்லை आधुनिक हिंदी कविता के प्रमुख वादों का परिचय दीजिए. இந்த மாதிரி இதுவும் இது இல்லை இது அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 20 கொஸ்டின் இருக்குது. இந்த 20 கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டும் இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இந்த 20லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் எது வந்திருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் பாருங்கள் 385 கேட்டாங்க. அண்டு இங்கேயும் வந்து 423 இந்த கொஸ்டின் 20 கேட்டாங்க. ஹிந்தி நிபந்த சாகித்யக்கே விகாஷ் பர் ஏக் லேக் லிக்கிய. அப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்டாங்க. அப்போ இந்த 10க்குள்ளேயே உங்களுக்கு வந்து 1 வந்துடும். அண்டு இந்த 10லேருந்து 1 கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் 15th 9th. இப்போது நீங்கள் இதில் 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா 2 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த 2 கொஸ்டின் நீங்கள் 2 ரோமன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற எஸ்ஏஸ் கண்டிப்பாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணி. இல்லைன்னா நீங்கள் எப்படி படிக்கலாம்னா 11லேருந்து 20 வரைக்கும் இதுலேருந்து இப்படி படிச்சிங்கன்னா 2 கொஸ்டின் 2 பிக் கொஸ்டின் 15 மார்க் 30 மார்க் நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். இந்த ரோமனும் அட்டன் பண்ணிடலாம், இந்த ரோமனும் அட்டன் பண்ணிடலாம். 1லேருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. அடுத்தது 3rd ரோமன் கின் 4 पर டிப்பனியாம் லிக்கியே. இப்போ டிப்பனி மொத்த டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்து 4 எழுத சொல்லியிருக்காங்க. 6 அதில் நீங்கள் எத்தனை எழுதணும்? 4 எழுதணும். இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் வந்திருக்கு. எக்ஸப்ட் நீங்கள் பாருங்கள் 3, 6, 9, 1, 11, 15 இதெல்லாம் டிப்பனி. இது இருக்குது பாருங்கள், இந்த பேஜில் இருக்க டிப்பனி. இதில் எதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். 3rd வந்துருச்சு. 3rdனா சந்தவர் பர்தாயி. ஓகே, சந்தபர்தாயி கேட்டாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு 6th கேட்டாங்க, வினய பத்திரிகா கேட்டாச்சு. அண்டு 9th வந்துருச்சு, மீராபாய் கேட்டாங்க. அண்டு ஃபஸ்ட்டு 437 அடுத்தது இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். அதாவது இதுலேயும் கேட்பாங்க, இந்த பக்கத்துலேயும் கேட்பாங்க, இந்த பக்கத்துலேயும் கேட்டிருக்காங்க. டோட்டலாக மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 6ல் நீங்கள் 4 எழுதணும். அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து கம்மியாக, இதில் வந்து 17 இருக்குது, இதில் 16 இருக்குது. அப்போ 2லேயுமே ஆஃப் நீங்கள் படித்து தான் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். 3 இல்லைன்னா டோட்டலாக நீங்கள் 17 அட்டன் பண்ணணும். இங்கேயும் 17 படிக்கணும், இங்கேயும் 16 படிக்கணும். அப்போ வந்து ஒரு 4 அட்டன் பண்ணணும். அப்போ கூட இப்போ எதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை ஒமிட் பண்ணிவிட்டு 3, 6, 9, 1, 11, 15 இந்த மாதிரி 6 முக்கியமாக கொடுத்துருக்கேன் நான். அதை பாருங்கள். இதை ஒமிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் படிக்க பாருங்கள். இந்த பாக்ஸையாவது நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, இதில் இதெல்லாம் வந்திருக்கோ ஒமிட் பண்ணிவிட்டு படிக்க பாருங்கள். டிப்பனிக்கு எவ்வளோ மார்க்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 20, அப்போ 5 தான் போட்டிருக்காங்க. அப்போ 5 மார்க்குக்கு தகுந்தபடி நீங்கள் படிச்சுட்டா போதும். 5 மார்க்கு தகுந்தபடி நீங்கள் எழுதுங்க. ரொம்ப அதிகமாக எழுத வேண்டாம். மொத்தம் 6ல் நீங்கள் 4 தான் எழுதணும். 5 மார்க்கு. 4th இப்போ எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. டிப்பனிக்கு 3, 6, 9, 1, 11, 15 ஓகே. இதெல்லாம் இதை ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாமே கொஞ்சம் வந்து பார்க்கணும். 2 பக்கமும் இருக்குது டிப்பனி. உங்களுக்கு டோட்டலாக 33 டிப்பனி கிட்ட இருக்குது. 17 இதில் ஒரு 16, 33 டிப்பனியில் இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக இருக்கிறத படிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவது கொஞ்சம் இதில் இருக்கிறதையாவது கொஞ்சம் மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். லாஸ்ட் இயர் கேட்டதை விட்டுட்டு. ஓகே, அடுத்தது 4th ரோமன்
किसी एक कहानी का सारांश लिखकर उसकी विशेषताओं पर प्रकाश डालिए. இப்போ நம்ம டீட்டெயிலாக எழுதணும் ஒரு ஸ்டோரி பற்றி, அதோட எஸ்ஸே. இப்போ இதில் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு கொடுத்து அதில் நம்ம எனி ஒன்று எழுதணும். 15 மார்க்கு. இப்போ லாஸ்ட் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். தோத்தா ஒரு மைனா கேட்டாங்க, அது ரொம்ப ஈஸியாக அது கேட்டாங்க. கைதியும் கேட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டையுமே ஒமிட் பண்ணிவிட்டு மீதி தான் நீங்கள் படிக்கணும். 1 3 4 5 6 இந்த 4 படிங்க. இல்லை 7 8 9 10 11 12. அப்போ இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். தோத்தா ஒரு மைனா ஆல்ரெடி கேட்டாச்சு, கைதியும் கேட்டாங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது மீதி இருக்க தான் படிக்கணும். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் தரவு பண்ணிடுங்க. இதில் நம்ம சொன்னதை தரவு பண்ணுங்கள். இப்போ இதில் இருக்க எஸ்ஸே பாருங்கள். இந்த கஹானி தான் ரொம்ப கேட்பாங்க. இதில் தோத்தா ஒரு மைனா கேட்டாச்சு. ஓகேவா, தோத்தா ஒரு மைனாவும் கேட்டாங்க, கைதியும் ஆல்ரெடி கேட்டாச்சு. இப்போ மொத்தம் டோட்டல் 12 இருக்குது. 12ல் இருந்து 2 கேட்குறாங்க. அப்போ இந்த 6லேருந்து 1 கேட்பாங்க, இந்த 6லேருந்து 1 கேட்பாங்க. இப்போ இந்த இதில் இது போயிடுச்சு. மீதி நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள். மேரி பத்னி, கர்மவீர். ஓகே, கர்மவீர், நூறு நிசா அண்டு மிருத்யு தண்டர் அண்டு சக்கரவாக். இந்த 5 படிங்க. அதர்வைஸ் இந்த இதில் கைதியை விட்டுட்டு மீதி 5 படிங்க. ஓகே, எனி 5. இந்த பக்கம் உள்ளதில் 5, இல்லை இந்த பக்கம் இருக்கிறதுல 5, எனி 5 படிச்சிட்டாலே போதும். ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். ஓகே, 15 மார்க்கு கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கிடலாம். இந்த எஸ்ஐ 15 மார்க்கு வாங்கிடலாம். அடுத்தது தோப்பர் கின்கின் தோப்பர் டிப்பனியாம் லிக்கியே. அடுத்தது இதில் உள்ள டிப்பனி இந்த இருக்குது பாருங்கள். இதில் இருக்க டிப்பனி 4 கொடுத்துட்டாங்க. 4லேருந்து நம்ம எழுத வேண்டியது எத்தனை எழுதணும், 2 தான் எழுத போகிறோம். ஓகேவா, அதுக்கு 5 மார்க்கு டிப்பனிக்கு. இப்போ எதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அது போக மீதி நீங்கள் பாருங்கள். 4 கொடுத்துட்டாங்க, அந்த 4ஐ ஒமிட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே கேட்டிருக்காங்க, இங்கே தொடர்ந்து கண்டினியூஸாக கேட்டாங்க. அப்போ இந்த பக்கத்துலேருந்து 2 கண்டிப்பாக வரும், இந்த பக்கத்துலேருந்து 2 கண்டிப்பாக வருது. அப்போது இந்த பக்கம் நீங்கள் சிவ் சர்மா வரைக்கும் நீங்கள் படிங்க. அதில் இந்த 2ஐயும் என்ன பண்ணுங்கள், காந்தம் பள்ளியும் திருமலையும் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. இந்த 2ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லாத்தையும் படிங்க. அதர்வைஸ் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் படிங்க. இந்த 2ஐயும் விட்டுட்டு யசோதாவையும் தின்கரையும் விட்டுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணி. ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து 2 கேட்பாங்க, இந்த சைட்லேருந்து உங்களுக்கு 2 கேட்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் படிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே கண்டினியூஸாக படிக்கணும். அங்கே ஒமிட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கண்டினியூஸாக படிக்கணும். நெக்ஸ்ட் ரோமன். இப்போ இதிலே கொடுத்துருக்கோம் லெசன் 1லேருந்து எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ காந்தம்கா பற்றி, திருமுலை, யசோதா, தின்கர் இதெல்லாம் கேட்டாங்க. அடுத்தது 6th ரோமன். கிசி ஏக் பர் லேக் லிக்கியே. இப்போ இதுவும் பிக் கொஷின் தான். 15 மார்க்கு. 2ல் எனி 1 எழுதணும். ஓகேவா, இப்போ ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன்கா பரிச்சை அந்த மாதிரி கொஷினாக இருக்கும். இது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி எழுதணும். இப்போ இதில் வந்து லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸ் அந்த கொஷின் கேட்டாங்க. அண்ட் கேரள் மே ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷினும் கேட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், எது படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 ஓகேவா. இந்த இருக்குது பாருங்கள், சாரான்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு 13 வரைக்கும் இருக்குது. டோட்டல் எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. இதில் வந்து 2 கேட்பாங்க, 2 கொடுத்து இது இல்லை இது அப்போ தான் கேட்க போகிறாங்க. அப்போ 13ல் நீங்கள் படிக்க வேண்டியது பாதி படிக்கணும். ஓகேவா, 13னா 14 வச்சுக்கோங்க. அப்போ 7 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இல்லை இந்த பக்கம் பின்னாடி 7லேருந்து 13 வரைக்கும் படிக்கணும். இல்லைனா 1லேருந்து 7 வரைக்கும் படிக்கணும். இதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஒமிட் பண்ணிடுங்க. இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மதராஸ் அந்த கொஷின் கேட்டாங்க. தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மதராஸ்க்கு இந்த கொஷின்னு கேட்டாங்க. ஓகேவா, 4th கேட்டிருக்காங்க. ஸ்தாபனாமே மகாத்மா காந்தி ஜிகே எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்குது. ஓகே, நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை தவிர கொஷின் பேப்பரில் இல்லாத தவிர மீதி நீங்கள் வந்து இதில் பேலன்ஸ் பண்ண வேண்டியது 7 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் 7 படிங்க, இல்லை செகண்ட் ஹாஃபு 13 வரைக்கும் 7லேருந்து 13 வரைக்கும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா 1 வந்து கண்டிப்பாக எழுதிடலாம். 7th ரோமன். கின்ஹிம் தோ பர் டிப்பனியாம் லிக்கியே. இப்போ இதில் 4 கொடுத்துருக்காங்க, இதில் 2 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. 5 மார்க்கு.
இதுக்கு இப்போ இங்கே 4 கொடுத்துருக்காங்க. எது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. हिंदी प्रचार आंदोलन के पूर्व उत्तर भारत की स्थिति पर पेज नंबर 507, 522, 533 இந்த இருக்குது. ஓகே, இதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிக்கணும். மொத்தம் டோட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 12. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எத்தனை கேட்டிருக்காங்க? 4 கேட்டு 2 எழுதணும். ஓகே, 4 கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து 4 கேட்டுருவாங்க, அதில் 2. அப்போ இதை பாதியாக பிரிங்க, 6. இந்த 6லேருந்து உங்களுக்கு 2 கேட்பாங்க. ஓகே, அடுத்த 6லேருந்து 2 கேட்பாங்க. அப்போ இந்த 6க்குள்ளேயே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க. இப்போ உள்ள கேட்டதை விட்டுருங்க. இப்போ இந்த 6க்குள்ளே 2 கேட்டிருப்பாங்க, அந்த 2 விட்டுட்டு மீதி எவ்வளோ படிக்கணும்? 4 படிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃபில் 4 படிங்க, இல்லை செகண்ட் ஹாஃபில் மீதி எதெல்லாம் வரலையோ அதை பார்த்துட்டு 2 ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா 2 கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இப்போ 12யும் படித்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஆஃப் போர்ஷன் படிங்க. அதுவும் லாஸ்ட் இயர் கேட்டதை ஒமிட் பண்ணிவிட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரவாக இருக்கும். நான் உங்களுக்கு அதனால தான் இந்த பேஜஸ் காமிச்சிருக்கேன். இது வந்து சரவணா கைடு. உங்களுக்கு உங்கள் கைட்லேயும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக பிரிவு இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே பாருங்கள், இந்த மாதிரி ஹிந்தி பிரச்சார சபா ஆந்தோலன் கா இதிகாஸ் அப்படின்னு இங்கே டாபிக் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டாபிக் இருக்கும். இங்கே இது மாதிரி பாருங்கள், இது மாதிரி இருக்கும். சாகித்யக்கு டிப்பனியா அதுனிக்கால்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிவு இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் பாதி படிங்க, பாதி போர்ஷன் படிச்சிடுங்க, தரவு பண்ணிவிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. 3rd பேப்பரும் நான் வந்து தமிழ் வந்து என் கைடு இப்போதைக்கு இல்லை, QA தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நான் வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. ஒமிட் பண்ணிவிட்டு அந்த தமிழில் எதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கோ அதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிருங்க. தமிழ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப நல்ல டீட்டெயிலாக எழுதுங்க. எழுதி பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ் மாதிரி தமிழ் கிடையாது. தமிழ் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் நம்ம எழுதணும். இங்கிலீஷ் வந்து அப்படியே இழுத்துட்டே போயிடும். ஹிந்தியும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு போய் எழுதிடுவோம். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம பொறுமையாக தான் எழுத முடியும். அதனால் தமிழ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எழுதி பாருங்கள். தமிழை பொறுத்தளவுக்கு ஸ்கூல்லேயும் நிறையா நம்ம படிக்கிறது வந்து நிறையா பேர் இந்த மெட்ரிக் படிப்போம். அப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம தமிழ் படிப்போம். அப்போ நமக்கு எழுதும் போதும் படிக்கும் போதும் நம்ம அதை லெஸ்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தமிழை. அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ்லேயும் 100 மார்க் இருக்குது. எழுதி பாருங்கள். தமிழ் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் மாதிரி நம்ம ஜாயின் லெட்டரோ இல்லை ஃபாஸ்ட்டாகவோ நம்ம எழுதிட முடியாது. அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் தமிழ் வந்து QA சப்போஸ் நான் வந்து கைடு எனக்கு கிடச்சிட்டுனா நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அதுக்குன்னே நாங்கள் கொஸ்டின் பேப்பரை போட்டிருக்கேன். அதில் இருக்கிற கொஸ்டினை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.